புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. வணக்கம். இன்னைக்கு லாஜிக்கோட்ட ஷோவில் நடிகர் விஜய் சேதுபதி வச்சு படமே பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்த கங்கனா இவர் டைரக்டர் பாண்டிராஜ் கூட நான் படமே பண்ண மாட்டேன், இது சத்திய வாக்கு எடுத்த விஜய் சேதுபதியும் அந்த சத்தியத்தை உடச்சி பிணைஞ்சி எடுத்த படம் தான் தலைவலி தலைவன் தலைவி. படத்தை பார்த்தாச்சு. குடும்ப காவியம். அந்த காவியத்தை பார்த்தது ஒரே ஒரு கேள்விதான். 2 பேரும் சண்டை போட்டுருந்தீங்கல்ல, ஏன் சேர்ந்தீங்க? சேராமலே இருந்துருக்காங்கல்ல, சேர்ந்து எங்க பார்த்து வாங்கி கொட்டிக்கிறீங்க? படமா அது? இவ்வளோ கோவம் ஏன் போடுறேன்னா, அந்த படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. குடும்பங்கள் சோதனைகள், குடும்பங்கள் பரிதாபங்கள், கணவன் மனைவி பரிதாபங்கள்னு 1 கோடி வீடியோ இருக்குது யூடியூப்ல. அந்த 1 கோடி வீடியோவும் இந்த படத்தோட சூப்பராக இருக்கும். படமா அது? அது முக்கியமாக இந்த டைரக்டர் இருக்கார்ல, பாண்டிராஜ் ஆக சிறந்த ஜாதி வெறி பிடித்த டைரக்டர். சமகாலத்தில் ஜாதி வெறியும் பெண் அடிமைத்தனத்தையும் இவரை மாதிரி ஒரு படத்தில் சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட டைரக்டர் இப்போ எப்படி படம் எடுத்திருக்காரு? அதை விட கேவலமாக எடுத்திருக்காரு. என்னப்பா பாண்டியராஜ் நல்ல டைரக்டர் ஆச்சே, பசங்க படம் எடுத்தாரு, அவரு போய் இப்படி கேவலப்படுத்துற? அப்படி பேசாத வாயிலடி, அப்படி சொல்லாதீங்க. வம்சம்னு ஒரு படம். அந்த படத்தில் மன்னாதி மன்னர் மானமுள்ள மறவர் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. அதோட இப்போ அந்த ஒரு 10 வருஷத்துக்கு வெர்ஷன் அது. படம் ஃபுல்லாக ஜாதி பெருமை இருக்கும். ஏன்பா கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தார், அதை விட்டு அந்த படத்துலயுமா இது இருக்கு? ஆமாம், என்ன மாரி படம் கடைக்குட்டி சிங்கம், சூப்பர் படம். சத்யராஜ் கல்யாணம் பண்ணி 4 பொம்பளை புள்ள பெற்று பணக்கொழுப்புல ஆம்பளை புள்ள வேணும்னு 2ஆ கல்யாணம் பண்ணுவார். அதுதான் அந்த படம். ஒரு ஆம்பளை பணக்கொழுப்புல ஆம்பளை புள்ள வேணுன்ற திமிரில் 2 கல்யாணம் பண்ணுவார். அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி ஒரு படத்தில் காட்டியிருப்பாங்க. அது நம்மளும் கொண்டாடி இருப்போம். இதுவே ஒரு பொண்ணு 2 புருஷனை கல்யாணம் பண்ணுற மாதிரி படம் எடுத்தா வாயிலையும் அடிச்சுன்னு சாவும். என்ன இதான் குடும்பமா? குடும்பத்தில் அதுதான்ப்பா இருக்குது. சீரியல் பார்க்கலையா? அதில் இல்லையா? குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். ஆம்பளைனா அப்படி தான் இருப்பான். 2 பொண்டாட்டி காட்டும், 3 பொண்டாட்டி காட்டும். அவனுக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு ஒரு படம் எடுப்பான். அதெல்லாம் ரசிக்கணும்ல, கை தட்டணும்ல. ரசித்த கூட்டம் தானே இது. கருமம். கோடியாக பணம் இருக்கும், நல்லா செழிப்பாக இருப்பார் கார்த்தி. பத்திரிக்கையில் விவசாயம் போட சொல்லுவார். கோடியாக பணம் இருக்கிற நல்லா இருக்கிற ஆள் விவசாயியா, இல்லை அந்த நிலத்தில் வேலை செய்கிற விவசாயியா? யார் விவசாயி? இந்த விவசாயின்ற டைம்ல பிரச்சனை இருக்குது. பணம் இருக்கிறவன் நல்லா இருக்கிற விவசாயியா, வேலை செய்கிற விவசாயியா? விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்களாம். அதெல்லாம் கிடையாது. குடும்பம், 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, ஜாதி, இதுதான் இவரோட படமே. இந்த படத்தில் என்ன இருக்குது? இந்த படத்தில் அது அப்படி 100% இருக்குது. கொடூர ஜாதி வெறியும் ரொம்ப பிற்போக்குத்தனமான பெண் அடிமைத்தனமும் இந்த படத்தில் நிறைஞ்சு கிடக்குது. படத்தை பார்க்க முடியல, மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருந்துச்சு படம். படத்தோட கதையை சொல்ல பாருங்க. ஐயோ சூப்பர் படமாச்சே, த்ரில்லர் படமாச்சே, ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குமே, கதையை சொல்லாதப்பா. சொல்லிட்டு நான் படம் பார்க்க மாட்டேன்ல. நீங்கள் பார்க்கவே வேணாம், வந்து உட்காந்து கதையை கொண்டு போங்க. இந்த கருமத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்து உங்கள் மூளை வளர போத. ஜாதி வெறி பெண் அடிமைத்தனம் ஏற்று சொருவ போகிறான். அதை ஏற்று ஆமாப்பா நம்ம குடும்பத்தில் இப்படி தான் இருக்குது. ஐயோ குடும்பத்தில் இப்படி இருக்குது, எவ்வளோ அருமையாக எடுத்துருக்கேன். அதை விட யூடியூப்பில் 1 கோடி வீடியோ இருக்குது, அதை பார்த்துடலாம். கதை என்னென்னா, எழுத்தாளர் இமயம் எழுதிய ஆகாசத்தின் உத்தரவு அந்த சிறுகதையை ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஓப்பனிங் சீன் யோகி பாபு ஒரு திருடன் சாமி கிட்ட குறிக்க கணிப்பார். சாமி நீ குறி கொடு, அப்போ தான் நான் திருட போவேன்னு ஒரு திருடன் கிட்ட தான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல காது குத்த வராங்கப்பா ஹீரோயின், குழந்தைய தூக்கி விஜய் சேதுபதி புள்ளைய தூக்கின்னு அப்படி ஆரம்பிக்கிற கதை. எதுக்கு புருஷன் கிட்ட சொல்லாமல் காது குத்த வராங்க? உடனே புருஷன் கத்தி எடுத்துன்னு வந்துடுவான். எனக்கு தெரியாமல் ஏன் பிள்ளைக்கு காது குத்த வந்த, என்ன பிரச்சனை? உடனே அங்கே சாமி கும்பிட வந்தவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க, திருட வந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. என்னப்பா அவங்க பிரச்சனை குடும்பத்தில்? அப்படி ஆரம்பிக்கிற கதை. என்ன பிரச்சனை? ஒரு கருமம் பிரச்சனையும் இருக்குது. லூசுங்க, பைத்தியங்க. படம் ஃபுல்லாக வாழ்வாழ்வான்னு கத்தினே இருக்குதுங்க. காதலும் ரத்தம் தான் வரல. அப்பன் கத்தியே கொள்றான், புள்ள பபுள் கம் என்ன கொள்றான். எப்படி நல்லா இருங்க? ஹாய், அப்பனும் புள்ளையும் நடிக்கிறன்ற பேரில் எங்களை கொலையாக கொண்டு ஏன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு போய் வீட்டில் விவசாயம் பாருங்களேன். அவர் சொல்கிற மாதிரி குடும்பத்தோடு இருங்களேன். என்னடா பண்ணுறீங்க படம் எடுக்கிறேன்னு? சரி, கதைக்கு வருவோம்.
யோகி பாபு உத்தரவுக்காக கோயிலில் வெயிட் பண்ணிருப்பார். ஏன்னா அவர் ஒரு திருடன்ல, சாமி உத்தரவு கொடுத்தா தான் திருடுவன்னு இமயம் எழுதியிருக்காரு. அதனால் அந்த அப்படியே ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே வச்சுட்டு யோகி பாபு வெயிட் பண்ணுவார். யோகி பாபு யாருன்னா விஜய் சேதுபதி சொந்தக்காரு, திருட வந்து சொந்தக்காரு. அந்த சொந்தக்கார் யோகி பாபு கோயிலுக்கு ஒருத்தர் டிப்டாப்பாக வருவார். ரொம்ப சூப்பராக பேக்லாம் மாட்டிட்டு காதில் ப்ளூடூத் ஹெட்செட் போட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பராக வருவார். அவர் வந்தாருன்னா திருட யோகி பாபு அவரை பார்த்து சிக் பேக் அப்படின்னு. அவர் யார் அந்த பேகை திறந்தோன்னு நமக்கு தெரியும். அவர் யாருன்னா மொட்டை அடிக்க வந்தவர், முடி வெட்டவர். அவரை பார்த்து ஒரு திருட சிக் பேன்னுவார். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த குழந்தைக்கு மொட்டை அடிப்பார். மொட்டை அடிச்சுனே இருக்கும்போது விஜய் சேதுபதி வந்துடுவார். என் பிள்ளைக்கு அப்புறம் நீ மொட்டை அடிக்கலான்னு அவங்க மாமனாரை தானே அடிக்கணும், அவங்க மாமியாரை தானே அடிக்கணும். அவர் அடிக்க முடியாது. ஏன்னா சொந்தக்காரில் ஜாதிக்காரங்களும் அடிக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணுவார், முடிவெட்ட வந்தவரை சும்மா இருந்தவரை காரணமேல பட்டான்னு ஒரு அறை விடுவார். காது கிழிஞ்சிடும், ஹெட்செட் உடஞ்சிரும். எதுக்கு அடி வாங்குறேன்னே அந்த கேரக்டருக்கு தெரியாது. அப்பேற்பட்ட சீன் வச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க மாமனார் அடித்தா சொந்தக்காரர் ஜாதிக்காரர் அடிக்கக்கூடாது. இவர் முடிவெட்டுறது தானே, யூத்து போட்டு அடிக்கலாம். காமெடி சிரிக்கணும். நீங்கள் அதுக்கு அடிச்சிங்கன்னா சிரிக்கணும். துணி துவைக்கிறவங்க போட்டு அடிக்கணும், வேலை செய்ய செருப்பு தைக்கிறவங்க போட்டு அடிக்கணும். இவங்களாம் அடித்தா நம்மளுக்கு காமெடி ஜாலியாக இருக்கும். அப்போ தான் கவுண்ட் பண்ணி காமெடி பண்ணுவார்ல. துணி துவைக்கிறவா வந்தவர், முடி வெட்டுவார் வருவார். அதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுட்டு வந்தோம். இப்பவும் சிரிக்கணும். விஜய் சேதுபதி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் முடி வெட்ட வந்தவர் அடிப்பார். இதுதான் இந்த டைரக்டர் எடுக்கிற படம். எப்படி சொருணா இருப்பார் ஜாதி வரிய. அதுதான் சூப்பர் டைரக்டர் பாண்டியராஜ். தவிர்க்க வேண்டிய முக்கியமான டைரக்டர். சரி, கதைக்கு வரும். கதை என்னன்னா, விஜய் சேதுபதி தெரியாமல் அவங்க குழந்தை தூக்கினது மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க. என்னன்னு கேட்டால் குடும்பத்தில் சண்டை, பொண்டாட்டி சண்டைன்னு ஆரம்பிக்கும். அந்த சண்டை எங்கே போய் முடியும்னா ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த கருமத்துக்கு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே. இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே போகிறோம், அப்புறம் இங்கேருந்து அங்கே போவோம். எதுக்கு போகனே தெரியாது, என்ன சண்டைனே தெரியாது. பொண்ணு பார்க்க போவாங்க, அது எதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. ஹீரோயின் எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும், ஹீரோ எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும். பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும்ல, அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். கல்யாணம் அவ்வளோ ஈஸியாக நடக்கல, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக நடந்துச்சு. என்ன, விஜய் சேதுபதி ரவுடி, சரி பொண்ணோட அப்பாவும் ரவுடி. அதுக்கு அந்த ரவுடி அப்பா விஜய் சேதுபதி ரவுடிக்கு பொண்ணை தரமாட்டார். அச்சோ அப்புறம் என்னாச்சு, அவனே ஒரு பொண்ணு தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணுறாரு. அப்புறம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதான் கதை. கல்யாணம் பண்ணதுமே விஜய் சேதுபதி ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு. ஹோட்டலில் கல்லால் உட்கார வச்சிருக்காரு அவங்க மாமனார், விஜய் சேதுபதி அப்பா. அதை பார்த்த விஜய் சேதுபதி அம்மாவுக்கு அது பிடிக்காது. உடனே அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு வந்து அவங்க தங்கச்சியை உட்கார வைப்பாங்க அவங்க அம்மா. உடனே அது விஜய் சேதுபதி பொண்டாட்டிக்கு பிடிக்காது. உடனே விஜய் சேதுபதிக்கு அவங்க பொண்டாட்டிக்கு சண்டை. உடனே விஜய் சேதுபதி நான் கத்தலன்னு கத்தின்னு இருப்பாரு. உடனே அந்த அம்மா கோச்சின்னு வீட்டுக்கு போயிடும். உடனே விஜய் சேதுபதி சமாதானம் பற்றி கூட்டின்னு வருவார். மறுபடியும் கோச்சின்னு போவோம், மறுபடியும் வரும். இதில் விஜய் சேதுபதி பொண்டாட்டி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம். மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் சண்டை போட்டு கோச்சின்னு போய் கூட்டின்னு வருவார், கோச்சின்னு போய் கூட்டின்னு வருவார், கோச்சின் போய் கூட்டின்னு வரும். இப்படி சொன்னால் எவ்வளோ போர் அடிக்குது. அதை விட போர் அடிக்கும் அந்த படம். இதில் என்னப்பா பிரச்சனை, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை தானே. அதானே சொல்கிறாங்க, குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை. விஜய் சேதுபதி அம்மா கெட்டவங்க, விஜய் சேதுபதி தங்கச்சி கெட்டவங்க, விஜய் சேதுபதி பொண்டாட்டியால் பிரச்சனை வருது, விஜய் சேதுபதி பொண்டாட்டியோட அம்மா விஜய் சேதுபதி மாமியார் கெட்டவங்க, அவங்களால பிரச்சனை வருது. இப்படி 4 பொம்பளைனால தான் வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு இந்த படம் காமிச்சிருக்கு. உண்மையாக அப்படி தானே. என் புருஷங்காரை கூச்சிட்டு பொண்டாட்டிட்டு சண்டை வாங்குறது இல்லையா, புருஷங்கார 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது இல்லையா, புருஷங்காரன் கஞ்சா அடிக்கிறது இல்லையா, புருஷங்காரன் வேலைக்கு போகாமல் வீட்டை நாசம் பண்ணுறது இல்லையா, புருஷங்காரன் ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்ட போய் சண்டை வாங்குறது இல்லையா. எத்தனை பொம்பளைங்க ஆம்பளைங்களால் கொடூர வேதனை அனுபவிச்சுன்னுக்கிறாங்க. இன்னமும் குடும்பத்தில் சண்டை, அதில் மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, மருமகளோட அம்மா, அப்புறம் மாமியாரோட பொண்ணு, இப்படி கருமம். கேவலமாக இருந்துச்சு படம், கேவலமான படம். பெண்கள் அப்படி தான் இருக்காங்களா, மாஸ்டர் டிகிரி படித்த பெண்கள் அப்படி தான் இருக்காங்களா. குடும்ப படம் எடுக்கிறேன்னு இந்த கருமத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க. எப்பவுமே குடும்பத்தில் பிரச்சனை நடந்துச்சுன்னா பொண்டாட்டி மேலே தான் தப்பு இருக்கும், புருஷன் மேலே தப்பே இருக்குது. புருஷன் உத்தம சீலை அப்படி கரெக்டாக இருக்குது, பொண்டாட்டி தான் தப்பு, புருஷனோட அம்மா தப்பு. காலங்காலமாக விசில ஆரம்பித்து இன்னைக்கு பாண்டியராஜ் வரைக்கும் இப்படி தான் படத்தை எடுத்து பார்க்க முடியல. படத்தை என்ன படம், படமே கிடையாது, ஒரு பாடம். யாருக்கு இந்தமாரி படத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நமக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த டைரக்டர்கிட்ட இந்த ஆக்டர்கிட்டையும், மறுபடியும் ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிருங்களா ப்ளீஸ். ஏதாவது சண்டை, ஏதாவது சின்ன சண்டை, இந்த படத்தில் காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிறாங்களே அந்தமாரி காரணமே அடிச்சு பிரிஞ்சு ஓடிடுங்க. ஏன்னா இந்தமாரி கேவலமான ஒரு டைரக்டர் கூட விஜய் சேதுபதி படம் நடிக்கிறது, அவர் எவ்வளோ சுமாரான படம் எடுத்தாலும் அதை நம்ம பார்த்தாலும் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இந்தமாரி கேவலமான படம் நடிக்க வேண்டாம். நல்ல மனுஷன், நல்ல நடிகர், நல்ல கருத்துக்களை, நல்ல ஐடியாலஜி உள்ள ஆள் இந்தமாரி படம் நடித்தா ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதுக்கு அவங்க பையனை கூட பார்த்துலாம் பொழுது. உண்மை அதான், அவரே பார்த்தலாம், இந்த படத்தை பார்க்க முடியல. ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வரும், யோகி பாபு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒர்க்கர் கூட ஒன்று சொல்லுவார், இப்போ பாரு விஜய் சேதுபதி அவன் பொண்டாட்டி அடிப்பான்னு. விஜய் சேதுபதி அடிக்க போகிறப்ப அவன் பொண்டாட்டி அவரை அடிச்சிடும். உடனே யோகி பாபு ஒரு டைலாக் சொல்லுவார், இவர் எழுதுன டைலாக் என்னன்னா, யார் பொண்டாட்டினே தெரில,
அடித்தா பொண்டாட்டி இல்லையா, அடி வாங்கினா தான் பொண்டாட்டியா. என்னடா டைலாகு, கேவலமான டைலாக். படம் ஃபுல்லாக இந்த மாதிரி கேவலமான விஷயம் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு அவங்க மச்சானுக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அவங்க பொண்டாட்டி கேட்பாங்க, அது வேணாம் அப்புறம் சொல்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டார். இதை ஃபஸ்ட்டு சீனில் ஃபஸ்ட்டு டைலாகில் சொல்லும் போதே பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்து குழச்சிடுச்சு, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கேவலமான சீன். இதை பிஸ்தா படத்தில் KS ரவிக்குமார் எப்பயோ பண்ணியிருப்பார். கார்த்திக் வேலை போயிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏன் வேலை போச்சுன்னு கேளுங்கன்னு கார்த்தி சொல்லுவார், மௌலி கேட்க மாட்டார். கடைசி வரைக்கும் மௌலி கேட்டே இருப்பார், அவர் சொல்லவே மாட்டார். அது சூப்பராக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பிஸ்தாவும் இந்தமாரி படம் தான். படத்தை பாராட்ட சொல்ல, அந்த சீனை மட்டும் சொல்கிறேன். பொண்டாட்டி கோச்சின்னு வீட்டுக்கு போயிருக்கோம். அது காரணம் அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் தான் ஹீரோவுக்கு தெரியும். ஆனால் ஹீரோ பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து தனி கொடுத்துன வச்சு நல்லா வாழ மாட்டார். வேலைக்கு போய் அவர் என்ன பண்ணுவார்னா சாமியாரை பார்ப்பார். சாமியாரை பார்த்தா இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இப்போ வந்து நேரம் சரியில்லை போய் பிச்சை எடுனா அவர் பிச்சை எடுப்பார். பிச்சை எடுத்துக்கின்னு அம்மா என் பொண்டாட்டி சேர்த்து வைக்கணும், பிச்சை போடுமான்னு பக்கத்தில் அவங்க அம்மா தேம்பி எழுவாங்க. போய் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து சாரி சொல்லி தனி கொடுத்துன்னு வச்சு நல்லா வாழலாம். குடும்பம் பிரிஞ்சிடும்ல, குடும்பம் பிரிஞ்சிடும். குடும்பம் ஒன்றா இருக்கணும். பொண்ணு படித்தாலும் புருஷன் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் புருஷனோட குடும்பம் எப்படி இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு ஒன்றா இருக்கணும். தனி கொடுத்தலாம் போயிடக்கூடாது. குடும்பம் பிரிஞ்சிடும்ல, குடும்பம் பிரிஞ்சா ஜாதி போயிடும்ல. ஜாதியும் சனமும் ஒன்றா சேர்ந்து கூட்டு குடும்பமாக எவ்வளோ கருமம் கன்றாவி நடந்தாலும் பொறுத்துக்குன்னு வாழணும். அதுதான் இவர் சொல்ல வர கருத்து. படத்தில் திருப்தியான 2 சீன் இருக்கும். ஒரு சீனு விஜய் சேதுபதி ஒரு ஃபைட்ரு தலையிலே கட்டையத்தை அடிச்சிடுவார். அதை தலையில் அடிச்சதுக்கு பதிலாக அவர் வாயில் அடிச்சிருக்கலாம். பேசிக்கினே இருப்பார் மனுஷன், படம் ஃபுல்லாக கத்திக்கினே இருப்பாப்புல. அது கொஞ்சம் திருப்தி கொடுத்துச்சு. அதை விட சூப்பர் திருப்தியாக ஒரு சீன் இருக்கும். விஜய் சேதுபதியோட மச்சான், அவர் பொண்டாட்டியோட அண்ணன் தான் தங்கச்சியை வீட்டுக்கு தோர்த்திட்டாங்கன்ற வெறியில் விஜய் சேதுபதி குடும்பத்தையே வச்சு வெளுப்பார். அந்த அடி சூப்பராக இருக்கும், திருப்தியாக இருக்கும். படம் பார்க்குறப்ப அடிக்கிறதா அடிங்க, விஜய் சேதுபதி சேர்த்து அடிங்க, இந்த டைரக்டரையும் போட்டு பொழங்கன்ற மாதிரி இருக்கும். டைரக்டர் நினச்சிருப்பாரு, ஐயோ குடும்பத்தை போட்டு அடிக்கிறாங்களே பாவமாக இருக்குன்னு. அடிச்சு சாவிடிங்க, அவரை அடிங்க, பார்க்குற வந்து எண்ணெயை சேர்த்து அடிங்க. அப்படி தான் இருந்துச்சு விஜய் சேதுபதி படம். எவ்வளோ சுமாரான படம் பார்த்தாலும் இந்த படம் நல்லா இருக்குமோ என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போனேன். ஏன்னா இவர் சூப்பர் டைரக்டர். ஜாதியும் பெண் அடிமைத்தனத்தையும் குறிக்கோளாக வச்சு படம் எடுக்கிறாரு. இவர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட இன்டர்வெல், ஆமாம் இன்டர்வெல் தான் ஒரு கேடு. இன்டர்வெல்ல இவர் கோயிலில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம், இவர் அடிச்சதில்ல முடிவெற்றவர், அவர் சங்கத்தால் ஒரு பக்கம், அவங்க மச்சான் ஒரு பக்கம், இவர் மச்சான் ஒரு பக்கம், இருக்கிற எல்லாம் வந்துடுவாங்க. விஜய் சேதுபதி போட்டு தொடுறாங்கன்னு ஆடியன்ஸ் பதறிட்டாங்க. உடனே விஜய் சேதுபதி கத்தி எடுத்து வச்சு நிற்பார். ஆஹா எல்லாரும் வெட்டி சாய்க்க போகிற, ஒரு கையில் கத்தி ஒரு கையில் குழந்தை, ஆடியன்ஸ்லாம் அப்படி மிரள போகிறாங்கன்னு நினச்சி வச்சிருப்பார் போல. இது இந்த மாதிரி இருந்துச்சு. எதுக்குடா இன்டர்வல், என்ன கருமண்டா. அப்போ கிளைமேக்ஸு போங்க, கிளைமேக்ஸாக ட்விஸ்ட்டு இருக்கும். ட்விஸ்ட்டு, இந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வைப்பார் இருப்பார் டேரக்டர். இந்த செட்டப்பு புருஷன்கிட்ட சொல்லாமல் பொண்டாட்டி குழந்தைய கூட்டு வந்து காது கூத்துற செட்டப்பு, அந்த பொண்டாட்டியோட அப்பா புருஷனோட மாமனார் விஜய் சேதுபதி மாமனார் அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்கணும். எத்தனை காலத்துக்கும் என் பொண்ணு வீட்டில் இருக்கும், இப்படி அவனுக்கு ரோஷத்தை தூண்டி விட்டா அவன் வந்து முடிவெற்றவனை அடிப்பான், அப்போ வந்து குடும்பம் சேர்ந்துடும் அப்படின்னு. அதான் ட்விஸ்ட்டு. அப்போ ஷாக், ஐயோ பா இப்படி ஒரு ட்விஸ்டா, என்ன கிளைமேக்ஸு, சூப்பர் கிளைமேக்ஸ். அப்படி ஆடியன்ஸ்லாம் வா. இந்த குடும்ப படம், சொந்தக்கார பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து வாழணும், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெண் அடிமைத்தனமோ ஜாதின்னா அதுக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க. காலங்காலமும் நம்மளும் ரசிக்கிறோம். வா என் ஃபேமிலியில் இப்படி தான் இருக்குது. ஆமாம் என் ஃபேமிலி இப்படி தான் இருக்குது. அப்படியா இருக்குது, உண்மையை வச்சு பார்த்தா அப்படியா இருக்குது. எல்லா ஃபேமிலியிலும் அம்மா கரெக்டாக தான் இருப்பாங்க, அப்பா தான் தப்பு பண்ணுவாங்க. இந்த அம்மா பொறுத்துக்கலன்னா அது தப்பாயிடும். என்னப்பா பொறுத்துக்கிறது இல்லையா, ஒரு புருஷங்காரன் வேலைக்கு போயிட்டு வரான், அவன் 1000 பிரச்சனை பண்ணுவான், நீ பொறுத்துக்கணும். பொறுத்துக்காமல் அவனுக்கு டென்ஷன் படுத்துற. புருஷனை கூலாக வைக்கிறது தான் குடும்பம். ஏன்னா அவர் வெளில போயிட்டு வராதுல. இங்கே பொம்பளைங்க சும்மா தானே இருக்கிறாங்க, சமைக்கிறது இல்லை, துணி துவைக்கிறது இல்லை, பெருக்கிறது இல்லை. இவன் வேலைக்கு போட்டு சனியார் லீவில் போட்டு குடியை குடிச்சு தம் அடிச்சு சுற்றுவான். வீட்டில் இருக்கிற லேடிஸ் வீட்டிலே தான் கிடப்பாங்க. ஒரு நிம்மதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் பொறுத்துக்கணும். புருஷனை பொறுத்துக்காமல் அந்த பொம்பளை கோவப்பட்டுட்டா குடும்பம் நாசமாகிடும். அதுதான் படம். தாண்டா படம் போங்கட. ஏன்பா குடும்ப படம்னாலே அப்படி தானே? அப்படிலாம் இல்லையா? டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தில் என்ன பிரச்சனை, நல்லா தானே இருந்துச்சு, சூப்பராக தானே இருந்துச்சு, அதுவும் குடும்பம் தானே, அதை பார்த்துட்டு போனாலும் அந்த மாதிரி படம் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? வாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தாலும் இங்கே வாங்க. அதில் சில கேள்வி இருக்குது. அது குடும்பம் சார்ந்த படம் மட்டும் இல்லை, அது சமுதாயம் சார்ந்த படம். அந்த படத்தில் பக்கத்து வீடு எகுத்த வீடு அந்த ஏரியாக்களை எல்லாரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே அப்படி தான் இருக்கிறாங்களே எல்லாரும். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் ஒருத்தர் வாடகைக்கு வீடு தேடி வர்றாரு, வீடு கிடைச்சிருது. அவ்வளோ ஈஸியாக வீடு கிடைக்குதா? வீடு தேடி போனால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வெஜ்ஜா நான் வெஜ்ஜா.
நீங்கள் எந்த ஊர், என்ன சாமி கும்பிட்றீங்க, இப்படி 1500 கேள்வி கேட்பாங்க. எது கேட்குறாங்க? என்ன சாப்பிட்றீங்க கேட்டு, என்ன சாமி கும்பிட்றீங்க கேட்டால் ஜாதி தான். ஜாதி பார்க்காம வீடு எத்தனை பேர் கொடுக்குறாங்க? சரி, ஓகே, அந்த படத்தில் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே எல்லோரும் நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த படத்தில் டேரக்டர் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார், சூப்பர் கேரக்டர். குஷ்டு பக்கத்து வீட்டில் வாந்தி எடுப்பார். அவர் ஒரு கட்டத்தில் ஹீரோவால் தெரிஞ்சிருப்பார். அப்போ வந்து மைக்கில் பேசுவார், நான் குஷ்டு ஊந்து கடந்தேன், ஹீரோ தான் என்னை சாப்பிட்டியான்னு கேட்டார். அந்த இடத்துல நான் மாறிட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை யாருமே கேட்கல, நான் குஷ்டு வாந்தி எடுத்தது தான் எல்லாம் கேட்டாங்க, என்னை அடித்தாங்க. ஆனால் நான் ஏன் குடிக்கிறேன், நான் ஏன் வாந்தி எடுக்கிறேன் யாருமே கேட்கல, இவர் தான் கேட்டார். எனக்கு என்ன பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த வலி தாங்காமல், அந்த வேதனை தாங்காமல் நான் குடித்தேன், அவங்க வீட்டில் வாந்தி எடுத்தேன், அதனால தான் இப்படி கடந்தேன். அவர் சாப்பிட்டியான்னு கேட்டார் எங்கள் அம்மா மாதிரி, நான் மாறிட்டேன். ஹீரோ வந்து ரோட்டில் ஒருத்தன் குடிச்சிட்டு கிடந்தா பக்கத்து வீட்டில் வாந்தி எடுத்தா அவனையே அடிக்கிறீங்க, அவனையே திட்டுறீங்க. அவனுக்கும் ஒரு கதை இருக்குது, அவனை கேட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிற ஹீரோ, அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கும், அந்த நாய் இருந்துடும் அவங்க வீட்டு வாசலில் அடிக்கடி இருந்துடும். அது பொறுக்காமல் நாயை தூக்கி போய் வெளில விட்டுவார். ரோட்டில் ஒருத்தன் வாந்தி எடுப்பான் பக்கத்து வீட்டில், அவன் வீட்டுக்காரன் அடிப்பான் தான், அவங்ககிட்ட போய் அடிக்காதீங்க அவன் நல்லவன்னு சொல்லுவார். நாயை தூக்கி போய் விட்டுவார். என்னையா அது நியாயம்? ஒன்றுமே தெரியாமல் நாய் இருந்துக்குது, அதை பொறுத்துக்குன்னு தூக்கி வெளில போட்டாங்கன்னா குஷ்டு வீட்டு பக்கத்து வீட்டில் போய் வாந்தி எடுப்பானா, அவனை வந்து கூட்டி கேட்கணும், நீங்கள் வாந்தி எடுக்காதீங்க கஷ்டமா, என்னங்க நீங்கள் என்னடா இது கொடுமை பண்ணுறீங்க, படம் எடுக்கிறேன்னு சாவடிக்கிறீங்க. எம்எஸ் பாஸ்கர் வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறவர் சசிகுமாருக்கு பேப்பர் கப்பில் டீ வச்சுருவார். உடனே எம்எஸ் பாஸ்கர் என்ன இது ஜாதி கொடுமையை பேசுகிறாங்களாம். ஆமாம், வீட்டில் வேலை செய்யணும் ஜாதி வெளியே காட்டுறாங்க. வீட்டு ஓனர்லாம் கரெக்டாக இருப்பாங்க, பணக்காரங்களாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதில் என்னென்னு தெரியுது, அவங்கள பொறுத்தவரைக்கும் நேர்மை தான். சுற்றி இருக்கிறவங்க நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. சசிகுமார் நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருக்கு. என்னையா காட்டுறீங்க, என்ன சமுதாயத்தில் வாங்குறீங்க? உண்மையாக வீடு கிடைக்காது ஜாதி தெரியாமல். என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் படத்தில், இவங்க பேசுறது மலையாளமா இலங்கை தமிழாகவும் தெரியுது, ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்தளவுக்கு புத்திசாலி வாங்குற இடம். என்ன காட்டுறீங்க, சமுதாயம் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. பிரச்சனையை காட்டுறீங்க, ரத்தம் வெட்டு குத்துன்னு காட்டுறீங்க. நீங்கள் அடி வாங்க காட்டுறீங்க, அப்படிலாம் படம் எடுக்காதீங்க. ஊரில் எதுவுமே நடக்கிறதுல எல்லாம் நல்லவங்க, எல்லாம் சமாதானமாக மலையேன்னு ஊரை நாட்டாமன்னு பாட்டு ஆடி சந்தோஷமாக இருக்காங்க. என்னங்க நீங்கள் போய் ஜாதி குடும்பம் படம்லாம் எடுக்கிறீங்க, அதை எடுத்து நாங்கள் திட்டுவோம். அது வந்து கேவலமாகுது. இந்தமாரி படம் தான் எடுக்கணும். அந்தமாரி படம் எடுங்க. தலைவலி இது தலைவன் தலைவின்ற மாதிரி படம் எடுங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். வீட்டில் பிரச்சனைகள்லாம் காரணம் பெண்கள் தான் சொல்லுங்கள். பெண்கள் படிக்கக்கூடாது, படிச்சுட்டு பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. பெண்கள் தான் கணவனோட தனியாக இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கவே கூடாது. குடும்பமும் ஒன்றா இருக்கணும், சொந்தக்காரங்க ஜாதியும் கீதியுமாக ஒன்றாவே இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை பொம்பளை பொறுத்துக்கணும். அப்படி படம் எடுங்க. தேட்டர் குடும்பமாக உட்காந்து நாங்கள் கை தட்டி சிரிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். பார்த்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துவோம். பார்த்தியா படத்தில் எப்படி நீ அப்படி இருன்னு சொல்லுவோம். சமுதாயம் வளரவே வளராது, ஜாதி ஒழியாது, பெண்களுக்கு விடுதலையே கிடைக்காது. இப்படியாப்பட்ட படம் எடுத்து குடும்பம், சமுதாயம், ஊர் எல்லாம் நாசமாக போட்டோம். போங்கடா.